ஊவா மாகாணத்தின் பதுளை மாவட்டத்தில் அம்பிட்டிகந்த தோட்டத்தில் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கும் தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினை குறித்து இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. எழில் கொஞ்சம் மலையகத்தை நெருங்கிச் செல்லும் போதே மலையளவு துயரங்களோடு மக்கள் வாழ்வதை காண முடிகிறது. வீடு மனித வாழ்வின் அடிப்படையானது. ஆனால் அடிப்படையான வீடு இல்லாத நிலையில் மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பதுளை மாவட்டத்தில் ஹல்தமுள்ள பிரதேச சபைக்குட்பட்ட கொஸ்லாந்தி கிராம சேவர் பிரிவில் உள்ளது அம்பிட்டிகந்த தோட்டம். கொழும்புல இருந்து இன்ஜினியர் மாதிரிலாம் வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த வீடு சிலிப் போகுதுன்ட்டு. ஆனா எங்களுக்கு மழை காலம் வந்துச்சுன்னா இங்க இருக்கிறதுக்கு சரியான பயம். அண்ணா வீட்டில் தான் போயிருப்போம். அண்ணாவுக்கும் 4-5 பிள்ளைங்க இருக்கு. அங்கேயும் போய் இருக்க இயலாது. அதனால வெயில் காலத்துல மட்டும்தான் இங்க வந்திருக்கோம். ரவைக்கு மழை பெஞ்சுன்னா பயத்துல தான் தூங்குவோம். விடிஞ்சு எந்திரிச்சா தான் நாங்க எந்திரிக்கிறோம்னு சுவரா இருக்கு. அப்படியே அந்த ஏரியா ஒண்ணு. மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்ட இந்த தோட்டம் அச்சம் நிறைந்த பிராந்தியமாகவே காணப்படுகிறது. ஆனாலும் பாதுகாப்பான இருப்பிடம் எதுவும் இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படாமையினால் மக்கள் தொடர்ந்தும் ஆபத்துக்குள்ளேயே வசிக்கின்றனர். அக்காவுக்கு 3 பிள்ளைகள் இருக்குங்க. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்குங்க. தம்பியும் கல்யாணம் முடிச்சு தம்பி சம்சார பாபா கிடைக்க இருக்குங்க. எல்லாமே ஒரே வீட்டுல தான் இருக்கும். எங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லை. இந்த விடயம் தொடர்பில் தோட்ட நிர்வாகத்தினருக்கு பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டிய போதும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு ஆக்கி திங்க இடமெல்லாம் இந்த இடிஞ்ச வீட்டுல தான் உட்காந்துக்கிட்டு நாங்க ஆக்கி தின்னுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க துறக்கிட்ட சொல்லி நாங்க இடம் கேட்டா துறை இதை விட்டு ஒதுங்க சொல்றாரு. எங்களுக்கு போயிட்டு துறை ஒதுங்க சொல்றாரு. எங்களுக்கு வீடு இல்லை, இருக்கிறதுக்கு இடம் இல்ல. எங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நாங்க எங்க போயிட்டு நாங்க இருக்கிறது. வீடு கேட்டா வீடு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நாங்க இதுல தான் நாங்க 4-5 பேரு நாங்க இதுல தான் இருந்துக்கிட்டு நாங்க வாழ்ந்துகிட்டு வரோம். பெருந்தோட்ட மக்களுக்கான இந்திய அரசின் வீட்டு திட்டத்தில் தமக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என அம்பிட்டிகந்த தோட்ட மக்கள் இந்திய தூதரகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர். நோயாளி யாரும் கொண்டு வர சுற்றுலாத்திலிருந்து யாரும் பாருங்க கையிலே காலையிலேயும் தூக்கிட்டு வர வேண்டிய இருக்கு. இன்னைக்கு ஆளுங்க வந்து ஒரு 4 குடும்பம் 5 குடும்பம் அப்படி எல்லாம் ஒரு வீட்டுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலயே தான் மாடையும் கட்டி போட்டுக்கிறோம். ஆபத்தற்ற இருப்பிடத்தில் நிரந்தர வீடுகளில் தமது பிள்ளைகளுடன் வசிக்க சம்பந்தப்பட்டவர்கள் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என காத்திருக்கின்றனர் அம்பிட்டிகந்த தோட்ட மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.